ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கான டாபிக் வந்துட்டு நியூ மூன். ஸோ இந்த நியூ மூனில் வந்துட்டு யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க 2024ஓட ஃபைனல் நியூ மூன். ஓகே, ஸோ பார்ப்போம். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 111 ஏஞ்சல் நம்பர், பைல் நம்பர் 2 222 ஏஞ்சல் நம்பர், பைல் நம்பர் 3 555. ஸோ இந்த 3 பைலில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் தேன் 1 பைல் நான் பார்க்குறேன். எஸ், தாராளமாக பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். Balance, spirituality and practicality. Okay, new start is coming. See, இது ஒரு direct message for pile number 1. See, உங்களுக்கு வந்து 111 and new start is coming, new moon, இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒன்றாவே வந்து ஒரு ஸ்ட்ராங் மெசேஜை கொடுக்குது. நியூ பிகினிங் அப்படிங்கிறது வந்துட்டு வரக்கூடிய டேஸில் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா புது தொடக்கங்கள் இருக்கும். அதாவது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப். மேபி நீங்கள் வந்து இப்போ சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட மேரேஜ் லைஃப், உங்களோட செகண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் கெரியரில் ஒரு விஷயம் பண்ணுறீங்க, எஸ், அதில் ஒரு பிகினிங் இருக்கும். புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முடியும். ஒரு புது வீட்டுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா எஸ். ஸோ ஒரு நியூ லைஃப், ஒரு புதுசாக உங்களுக்குன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஒரு டைம் பீரியடில், இந்த ஒரு நியூ மூனில் வந்து நீங்கள் இந்த எமோஷன்ஸ்னு ஒரு விஷயத்துக்கு வந்து உள்ளார கொண்டு வராதீங்க. உங்களோட மேனிஃபெஸ்ட் நீங்கள் பண்ணுறீங்களா இருந்தாலும். ஸோ இந்த டைம் பீரியட் வந்து இட்ஸ் வெரி ஒரு பிளெஸ்ஸிங்ஸ்ன்னே சொல்லுவேன். ஸ்பிரிச்சுவாலிட்டி கொஞ்சம் அதிகமாகவே வேணும். ஏன்னா டிவைனோட பிளெஸ்ஸிங்ஸ், யூனிவர்ஸோட சப்போர்ட் ரொம்ப தேவை இந்த டைமில். ஸோ கொஞ்சம் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்து நீங்கள் ஆல்ரெடி நான் வந்து டெய்லியும் வந்து ப்ரே பண்ணுவேன், எனக்கு அதில் ரொம்ப ஒரு ஈடுபாடு இருக்குது அப்படின்னா எஸ், கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் ப்ராக்டிக்கல், எஸ், வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட மைண்ட் செட்டில் வந்து ப்ராக்டிக்கல்னஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது பர்சனலாக எதுவும் எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு வர டைரக்ட் மெசேஜ் அதுதான். ஏன்னா வந்து இனி உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு சில சேலஞ்சஸ், ஒரு சில ரிஸ்க் எடுக்கணும் அண்ட் போல்டாக நீங்கள் லைஃப் அப்ரோச் பண்ணணும். அது மாதிரி ஒரு சில விஷயம் நடக்கும் வரக்கூடிய அப்கமிங் டேஸில். அப்போது இந்த எமோஷன்ஸை மட்டும் நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து உங்களுக்கு அகெயின்ஸ்டாக தான் வரும். ஸோ கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருங்க. அண்ட் நீங்கள் நேச்சுரலி சென்சிட்டிவ் டைப், ஓவர் திங்கிங் டைப் தான். ஆனால் இந்த டைம் பீரியடில் வந்துட்டு இந்த சென்சிட்டிவாக இருக்கட்டும், ஓவர் திங்கிங்காக இருக்கட்டும், செகண்ட் தாட்ஸாக இருக்கட்டும் வேண்டாம். ஓகேங்களா? இன்னொன்று எடுக்கிறேன். ஓகே, ப்ராஸ்பெரிட்டி லைஸ் அஹெட். சி, கெரியர் இஸ் ஃபைன், நல்லா இருக்கு. உங்களோட ஃபினான்ஷியல் பிளாக்கேஜஸ் ரிமூவ் ஆகும். ஏதோ ஒரு சோர்ஸ்ல இருந்து உங்களுக்கு மணி வரும். ஓகேங்களா? அண்ட் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து வாங்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும், அது மாதிரி நினச்சிங்கன்னா எஸ், கண்டிப்பாக வந்துட்டு வரக்கூடிய டேஸில் வந்துட்டு உங்களுக்கு முடியும், நிச்சயமாக செய்வீங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு ஐ திங்க் வந்து பைல் நம்பர் 1 உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் பிளாக்கேஜஸ் ரொம்ப நாளாக வந்துட்டு உங்களுக்கு அந்த கெரியர் விஷயத்தில் இருந்துச்சு. ஐ மீன் உங்களோட மணி ஃபினான்ஷியல் டேர்மில் இருந்துச்சுன்னா அது ரிலீஸ் ஆகுது, நல்லாவே தெரியுது, அது ஸ்ட்ராங்காக ரிலீஸ் ஆகுது.
மேரேஜ் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன், எனக்கு இன்னும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகலை, செட் ஆகலைன்னா அப்சல்யூட்லி நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு செட் ஆகிடும். ஸோ கவலைப்பட வேணாம், பி ப்ரிப்பேர்டு. ஓகேங்களா? உங்களுக்கான ஒரு நியூ லைஃப் காத்துட்ருக்கு. ஸோ வந்து மேரேஜ் லைஃப் பற்றி பயப்பட வேண்டாம். அண்ட் ஃபேமிலி, ஹாப்பி ஃபேமிலி இருக்குது, சில்ட்ரன், எஸ், ஹாப்பினஸ் இருக்குது. இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா ஆல்தோ எவ்வளோ சேலஞ்சஸ் வந்துட்டு இருந்தாலும் நீங்களும் சரி உங்கள் பார்ட்னரும் சரி டுகெதராகவே வந்துட்டு அதை வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்து இருக்கும் உங்கள் லைஃப்ல இனி. உங்களோட ஃபேமிலியிலே சரி, ஐ திங்க் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் இயரில் மோஸ்ட்லி வந்து நல்ல ஒரு க்ரோத் இருக்கும் உங்களோட லைஃப்பில். அதாவது உங்கள் ஃபேமிலியில் கம்பேர் பண்ணுறப்போ நீங்கள் ஒரு நல்ல ஏர்னிங் பர்சனாக இருப்பீங்க. அண்ட் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து சாதிப்பீங்க. ப்ரொஃபஷ்னல் சைடில் ஒரு அச்சீவ் பண்ணுவீங்க. டெஃபினட்டாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், ரொம்ப க்ளோஸ்டு ஒன்ஸ் எல்லாம் பெருமைப்படுவாங்க, ஹாப்பி ஆவாங்க. அண்ட் உங்கள் ஃபேமிலியிலே வந்து அந்த அச்சீவ்மெண்ட் வந்து நீங்கள் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை நினச்சி வந்து ரொம்ப பெருமைப்படுவாங்க. அண்ட் வந்து உங்களோட கசின்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நாளாக வந்து நோ கான்டாக்டில் இருக்கீங்க, அவங்கள விட்டு நீங்கள் விலகி வந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களோட சக்ஸஸ், உங்களோட அந்த க்ரோத்தை பார்த்து டெஃபினட்டாக வந்துட்டு ரொம்ப வந்து ஷாக் ஆவாங்க. பிகாஸ் வந்து அவங்க நினச்சி பார்த்துருப்பாங்க உங்களை. அவங்களோட பார்வைக்கு நீங்கள் ஒரு லோவாக தான் தெரிஞ்சிருப்பீங்க. பட் உங்களோட அந்த சக்ஸஸ், அந்த ஒரு ஆன்சர் டெஃபினட்டாக வந்துட்டு அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு ரெஸ்பெக்டை கொடுக்கும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பீப்புள் உங்ககிட்ட வந்துட்டு எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கங்கிறது நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப ஓவர் அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு ரொம்ப பேசியிருப்பாங்க. பட் இனி ரெஸ்பெக்டோடு அவங்க வந்து பேசுவாங்க. ஸோ அது அந்த அந்த சேஞ்சஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்ப்பீங்க. பேஷன், பைல் நம்பர் 1, உங்களோட பேஷன் வந்துட்டு உங்களை வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு நல்ல ஒரு பிளேஸ்க்கு கொண்டு போகும். நீங்கள் ரொம்ப பேஷனேட்டான ஒரு பர்சன். ஆனால் அந்த ஒரு பேஷனுக்கான அந்த ஒரு எனர்ஜி வந்துட்டு இவ்வளவு நாளாக இல்லாமல் இருந்துச்சு. பட் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நீங்கள் அந்த பேஷனேட்டான அந்த எனர்ஜி வந்து கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. இவ்வளோ நாளாக கிவ் அப் பண்ணிகிட்டே போன நீங்கள் இனி கிவ் அப் பண்ணக்கூடாது. ஒரு கிடைச்ச சான்ஸாக இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கணும், லைஃப்பில் முன்னேறி போகணுன்ற ஒரு தாட் இருக்குது, ஒரு மோட்டிவேஷன் இருக்குது, அதுக்கான ஒரு பேஷனுமே இருக்குது. ஸோ இந்த எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டெஃபினட்டாக வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு ஸ்ட்ராங் க்ரோத் கொடுக்கும். ஓகே, சம்டைம்ஸ் மட்டும் அந்த பழைய ஞாபகங்கள் அது வந்துட்டு அந்த ஒரு தாட்ஸ் வர்றப்போ மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் நீங்கள் பண்ணணும். அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அலர்ட்டாக நீங்கள் இருந்துக்கோங்க. பிகாஸ் வந்து நீங்கள் இன்னும் 100% அந்த ஒரு பாஸ்ட்ல இருந்து மூவ் ஆன் ஆகலை. ஓரளவுக்கு மூவ் ஆன் ஆகியிருக்கீங்க. பட் ஸ்டில் நீங்கள் வந்து அந்த ஒரு ஹீலிங் ஜேர்னி, அந்த ப்ராசஸில் தான் இருக்கீங்க. ஸோ இந்த ஒரு டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட் திங்ஸ் அண்ட் பேட் திங்ஸ், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுத்தையுமே வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது. ரைட், ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பிகாஸ் எனக்கு வந்து ரெஸ்ட்லெஸ் எனர்ஜி தான் காமிக்குது. ஐ டோல்ட் யூ ரைட், ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு எனர்ஜி, ப்ராப்பர் ஸ்லீப் இருக்காது, ரொம்ப வந்து தேடுதல்கள் அதிகமாக இருக்கும். நீங்கள் நிறைய படிக்க ஆரம்பிப்பீங்க, நிறைய ஒரு கோர்ஸ் ஏதாவது இருந்தால் ஜாயின் பண்ணணும். நான் தான் சொன்னேன்ல, ஒரு சான்ஸ் கிடைச்சா, சின்னதாக ஒரு சான்ஸ் கிடைச்சா கூட நீங்கள் விட மாட்டீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஆல்தோ வந்து மற்ற விஷயங்களுக்கு 100% ஃபேவராக இருக்கும், க்ரோத் இருக்கும், நியூ லைஃப் இருக்கும். பட் உங்களோட பர்சனல் ஹெல்த்துன்னு பார்க்குறப்போ கண்டிப்பாக அதில் ஒரு சேலஞ்ச் வரும். ஸோ ப்ராப்பர் ஸ்லீப் மட்டும்தான் வந்து இங்கே பெரிய ஒரு கொஷின் மார்க்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ராப்பர் ஹெல்த் அண்ட் ஸ்லீப் அண்ட் ப்ராப்பர் டைமுக்கு ஃபுட் எடுத்துக்கோங்க. அந்த ரெகுலர் அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் கண்டிப்பாக நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? So that's all for pile number 1. Supervana or new beginning. Thank you.
பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். Be bold and make the first move. It's time to take action. Pile number 2, I think வந்துட்டு நீங்கள் வந்து யார்கிட்டயோ நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும், அப்ரோச் பண்ணணும், ஆனால் பண்ண மாட்டேங்கிறீங்களா? யோசனைகளில் இருக்கீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா now it is a time. உங்கள் மனசில் என்ன இருக்கோ அது அந்த ரெஸ்பெக்டிவ் பர்சன் கிட்ட சொல்லக்கூடிய ஒரு டைம். அண்ட் ஆல்சோ வந்து என்ன செய்யணுமோ வந்துட்டு அதுக்கான ஸ்டெப்பை எடுங்க. இந்த நியூ மூன்ல இருந்து அதுக்கான ஒரு ஸ்டெப், ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டாக, ஒரு நியூ பிகினிங்காக வந்துட்டு இருக்கணும். ஓகே, சி பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா, ஆல்தோ ஒரு சில சேலஞ்சஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஹெல்ப்புங்கிறதும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸோட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, நாங்கள் வந்து பேசிக்கிறது இல்லை, ஆனால் வந்து அவங்களோட அந்த சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, ஒரு பேசணுன்ற ஒரு தாட் இருக்குது. எஸ், நீங்கள் பேசலாம். உங்கள் மனசுக்குள்ளார வந்துட்டு அவங்க கிட்ட பேசணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சுன்னா நீங்களே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் மறுபடியும் இந்த ரீயூனியன் எல்லாமே வந்துட்டு பாசிபிள் தான். சரி, இந்த டைம் பீரியட்ல பார்த்தீங்கன்னா வந்து இந்த நியூ மூன்ல இருந்து பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு உங்களோட எனர்ஜி அண்ட் உங்கள் வைப்ரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போது இந்த ஒரு இந்த ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நீங்கள் எது வந்து செய்யணும் பண்ணணும்னு நினச்சாலும் அதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங் மோட்டிவேஷனும் கிடைக்கும், பிளானுமே வந்து கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பிகாஸ் இப்போ வந்து உங்களோட ஏதோ ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் நிறைய பண்ணியிருக்கலாம், அதில் ஏதோ ஒரு மேனிஃபெஸ்டேஷன் வந்து பலிக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அதனால வந்துட்டு கீப் ப்ரேயிங், ப்ரேயர்ஸ் மட்டும் விட்டுறாதீங்க. உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ், ஹெல்த் ரிலேட்டடாக வந்துட்டு கொஞ்சம் அதிக கவனம் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஹெல்த் விஷயம் மட்டும் நீங்கள் ரொம்ப டிலேவே பண்ண வேண்டாம். வாட் எவர் இட் இஸ், ஒரு சின்னதாக இருந்தால் கூட நீங்கள் அதுக்கு வந்துட்டு அப்போவே வந்து சால்வ் பண்ணிடுங்க. ஹெல்த்தில் நான் சொன்ன மாதிரி டாக்டர்ஸ் கூட அட்வைஸ் எடுத்துக்கோங்க. ஏதாவது டாக்டர் கண்ட்ரோலில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களோட அட்வைஸ் அண்ட் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஸ்ட்ராங் ப்ரேயர்ஸ், மெடிடேஷன் மச் நீடட். ஏன்னா வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் ஃபுல்ஃபில் ஆகும், அது ரிலேட்டடான ஒரு நியூஸ் கிடைக்குங்கிறப்போ நீங்கள் அதுக்கு வந்துட்டு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. And see, you have got 8 of Wands, which is wonderful. Good news. நீங்கள் ஆசைப்பட்டு கேட்குற அந்த குட் நியூஸ் எஸ் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் ஒரு சில விஷயங்களில் கரெக்டான ஒரு டைரெக்ஷனில் தான் போயிட்டுருக்கீங்க. மேபி உங்களோட கண்ணுக்கு வந்துட்டு இப்போது ரொம்ப லாங் ஜேர்னியாக இருக்குது, இப்போதைக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா, பட் அந்த ஒரு விஷயத்துக்கு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய பதில் என்னன்னா, நீங்கள் கரெக்டான டைரக்ஷனில் தான் போயிட்டுருக்கீங்க. கிவ் அப் பண்ணாதீங்க. மேபி சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப போரிங்காக இருக்கலாம், உங்கள் கெரியர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இல்லை, ஏதாவது புதுசாக செய்யலான்னா அதுக்கான ஏதோ ஒரு விஷயம் இல்லாத மாதிரி இருக்குது.
அது எல்லாமே வந்து சால்வ் ஆகும். ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் கீப் டூயிங், அதுதான் வந்து ஸ்ட்ராங் மெசேஜ். நீங்கள் கரெக்ட் ப்ராசஸ், அதாவது ஜேர்னி கரெக்ட் தான், பட் ஆனால் ரிசல்ட் தான் கொஞ்சம் ஸ்லோவாக உங்களுக்கு கிடைக்கும். பட் இட் இஸ் ஓகே, நீங்கள் கரெக்டான டைரக்ஷனில் போகிறனால இட் இஸ் ஃபைன். இதுக்கான ரீசன் வந்து சோஃபார் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் சப்போர்ட் கிடைச்சிருக்காது. உங்களோட ப்ரொஃபஷனல் சைட்லையும் சரி, உங்களோட பர்சனல்லையும் சரி, ஒரு சப்போர்ட் இல்லாமல் எல்லாமே நீங்களே செய்கிற மாதிரியே இருக்கா. அதனால உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் வந்து டிலே ஆகுது. ஓகே, ஸோ உங்களுக்கு நீங்கள் தனியாக பண்ணுறதுனால சீக்கிரமாகவே எனக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ் மட்டும் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் வேண்டாம். நீங்கள் பண்ணுற ஒரு விஷயத்துக்கு நல்ல ஒரு குட் நியூஸ் இருக்கும். உங்கள் ரிலேஷன்ஷிப் வைஸ்லையும் பார்த்துக்கிட்டிங்கனாலுமே குட் நியூஸ், ஏதாவது ஒரு குட் நியூஸ் டெஃபினட்டாக உங்களை தேடி வரும். ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கு அந்த ப்ராப்பரான ஒரு ஹீலிங் ஆல்சோ இருக்குது. எனக்கு மன நிம்மதி வேணும், ஒரு அமைதியாக இருக்கணும், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 டேஸாவது நான் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். எஸ், கண்டிப்பாக வந்துட்டு முடியும். அதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஃபேவராக வரும், நீங்கள் ஹீலிங் எடுத்துக்கிறதுக்கு, மனசை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு. ஸோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் அவுட் சைட் ஃபோர்ஸஸில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் பிளாக்கேஜஸ் ரிமூவ் ஆகும். பட் அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, அது வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கு தான் வந்துட்டு இட் இஸ் அ டைம் டு டேக் ஆக்ஷன், பி போல்ட் அண்ட் மேக் த ஃபர்ஸ்ட் மூவ்னு வந்திருக்கு. ரைட்? மற்றவங்க செய்வாங்க, மற்றவங்க பண்ணுவாங்கன்னெலாம் வெயிட் பண்ணாதீங்க. உங்களோட லைஃபுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நீங்கள் எடுங்க. அண்ட் வந்து ஒரு சில பேர் வந்து உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும், ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள், எதர் வந்து உங்கள் ஒர்க்கில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனா உங்களோட நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பீப்புள், உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் அந்த முடிவு எடுக்கலை. ஸோ இப்போ நான் அதை எடுத்தேன்னா கொஞ்சம் ஆக்வர்டாக தெரியும்னு நினச்சிட்டு ஏதோ ஒரு டெசிஷன் எடுக்காமல் இருக்கீங்களா? அதுமாரி அதை வந்து ரியல் லைஃப்பில் கொண்டு வராமல் இருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நவ் இட் இஸ் அ டைம். நீங்கள் வந்துட்டு ஆக்ஷன் எடுக்கணும் உங்களுக்காக. ரைட்? சரி, இந்த நியூ பிகினிங் பார்க்குறப்போ பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு நிறைய வந்து சேஞ்சஸ் நடக்குங்க. அதாவது ஒரு நாளுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது உங்கள் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அந்த ஒரு லைஃப் மாற்றங்கள் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் வரும். அண்ட் அதை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், அதில் தான் எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு அட்டாச்மெண்ட் வேண்டாம். நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரொம்ப அட்டாச் ஆகியிருக்கீங்க. இட் குட் பி எனி திங், ஒரு பர்சனலாக இருக்கட்டும் இல்லை ப்ரொஃபஷ்னலாக இருக்கட்டும். அந்த அட்டாச்மெண்ட் வந்துட்டு உங்களை ரெஸ்ட்லெஸ்ஸாக வச்சுருக்கா. அந்த அட்டாச்மெண்ட்னால உங்களால் வந்துட்டு எதுலையுமே வந்து முழு மனசோட செய்ய முடியல. சம்டைம்ஸ் வந்துட்டு அது அந்த ஒரு தாட்ஸ் உங்கள் மைண்டை விட்டு போக மாட்டேங்குது. நிறைய இல்லூஷன்ஸ் இருக்கு, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. சரி, நீங்கள் வந்து உங்கள் ஹார்ட் ஒர்க் எது செய்கிறீங்களோ செய்யுங்க, பட் அதுக்கான ரிசல்ட்டை யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிடுங்க. நீங்கள் ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம். பிகாஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு டுகெதராக ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு நான் பண்ணுறேன், ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு ஒர்க்காக இருக்கட்டும்னா பரவாயில்ல. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நீங்கள் சோலோவாக தான் வந்துட்டு ஒரு விஷயத்தை ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கிறப்போ உங்களுக்கான அந்த ரிசல்ட் லேட்டாக ஆகும் சம்டைம்ஸ். ஸோ பட் ஆனால் இந்த ஒரு ஜேர்னியில் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு குட் நியூஸ் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒர்க் ஏரியாவில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஒரு பர்சன் கூட யூனிவர்ஸ் கொடுக்கலாம். ஸோ அதனால ட்ரஸ்ட் யூனிவர்ஸ். ஓகேங்களா? ஸோ ப்ரேயர்ஸ் கண்டினியூ பண்ணுங்கள். ஐ திங்க் வந்து பைல் நம்பர் 2 நல்லா இருக்கு மெசேஜஸ். பட் உங்களோட அந்த டெசிஷன் மேக்கிங் அண்ட் குயிக் ஆக்ஷன் நிறைய விஷயங்களை வந்து மாற்றும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. ஸோ பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த 555 சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம்.
energy, scanning momentum. Time to give rather than take. It's time to release negativity. Okay. Pile number 3. See, அதாவது உங்களோட லைஃப் ஸ்டைல் நிறைய சேஞ்சஸ் தேவை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு அதிக எனர்ஜி எடுக்கிறீங்களா? அதிகமான எனர்ஜி வந்து செலவாகிட்டு இருக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு. பைல் நம்பர் 3. ஆனால் வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை ரொம்ப ஹோல்டு பண்ணுறீங்களா? நீங்கள் வந்து ஒரு ரிசீவராக தான் இருக்கீங்களே தவிர ஒரு கிவராக இல்லை. இப்போது இது வந்து ஒரு ஹெல்ப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு லவ்வாக இருக்கட்டும், இல்லை எனிதிங், அதில் வந்து நீங்கள் இப்போது ஒரு கிவராக இல்லை. பிகாஸ் சம்வேர் வந்து அந்த ஸ்ட்ராங் செல்ஃபிஷாக இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி வந்து காமிக்குது. இது ஒரு நெகட்டிவாக இருக்குது இப்போது. பிகாஸ் வந்து நீங்கள் இது எல்லாமே வந்து உங்களோட பாஸ்ட் இன்ஃப்ளூயன்சஸ் காமிக்குது. ஸோ இந்த நெகட்டிவிட்டியை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். See, it is a time to release negativity. Too much of emotions, too much of sensitive. இவ்வளோ நெகட்டிவிட்டி வந்து உங்களை வந்து லைஃப்பில் வந்து அடுத்த க்ரோத்துக்கு போக விடாமல் தடுக்குது. See, பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் சேஞ்சஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்க. ஏதாவது ஒரு மாற்றம் வராதான்? ஆனால் அந்த மாற்றம் உங்ககிட்ட இருந்து தான் வரணும். ஆனால் உங்களுக்கு தெரியும் அது, பட் அது செய்ய முடியல. காரணம் எனர்ஜி வந்து இட்ஸ் அ ப்ராப்ளம். உங்களுக்கே தெரியுதா? பைல் நம்பர் 3 ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் கொஞ்சம் அதுக்கு அந்த விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நேரம் அதில் உங்களால் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அதில் ஒரு ஐடியாஸாக இருக்கட்டும், க்ரியேட்டிவிட்டி வந்துட்டு மைண்டில் இருக்குது, பட் அது வந்து செயல்படுத்த முடியல. பிகாஸ் இவ்வளோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருந்தால் நீங்கள் வந்து இப்போது ஒரு ப்ராக்டிக்கல் எனர்ஜி இல்லை உங்களுக்கு. இப்போ ரொம்ப சென்சிட்டிவான ஒரு எனர்ஜி, ரொம்ப செல்ஃபிஷான ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன் நான். பட் ஆனால் வந்து ஒரு ப்ராக்டிக்கல்னஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? சரி, உங்களுக்கு வந்து ஒரு சேஞ்சஸ் வருது. பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் சேஞ்சஸ் வருது. அப்போ அந்த ஒரு நியூ லைஃப், அந்த ஒரு நியூ சேஞ்சஸ் வர்றப்போ இந்த ஒரு நெகட்டிவிட்டி, இந்த ஒரு விஷயம்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது உங்கள் லைஃப்பில் அந்த புது மாற்றம் வந்துமே யூஸ் இல்லாமல் போயிடும். ஓகே, பட் ஆனால் வந்து சேஞ்சஸ் இஸ் கம்மிங் ஃபார் ஷுர். அது வந்து உங்களோட லைஃப் நீங்கள் பெட்டர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வருது. அண்ட் அந்த மாற்றங்களுக்கு எனர்ஜி பிளே பிக் ரோல். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் வந்து பிளே பண்ணும். எப்போ இது நடக்கும்? சரி, இது வந்து எப்படின்னா நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டீங்க, அந்த ஒரு டைம் பீரியடில் நடக்கும். ஆல் ஆஃப் அ சடன் நடக்கும். இது வந்து யூனிவர்ஸோட ஒரு சர்ப்ரைஸ்ன்னே சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ திடீர்னு அந்த ஒரு சர்ப்ரைஸை வந்து உங்களுக்கு கொண்டாந்து நிப்பாட்டுவாங்க. நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், நியூ எக்ஸ்பீரியன்சஸ் கிடைக்கும் உங்கள் லைஃப்பில். வந்துட்டு இது வரைக்குமே வந்துட்டு பைல் நம்பர் 3 நீங்கள் ஒரே செட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரே பேட்டர்ன் தான் உங்கள் லைஃப்பில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சேம் பீப்புள், அதே சேம் இஷ்யூஸ். பட் ஆனால் இனி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும். அண்ட் உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ், நிறைய நியூ பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ வந்து ஒரு நியூ ஜேர்னிக்கு வந்து ரெடி ஆகுங்க. பி ப்ரிப்பேர். அதுக்கு எனர்ஜி சேவ் பண்ணுங்க. ரைட்? ஸோ ப்ரையாரிட்டிஸ் ஃபஸ்ட்டு வந்து பைல் நம்பர் 3க்கு ப்ரையாரிட்டிஸ் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப தேவை. சரி, பாஸ்ட் நீங்கள் வந்து இப்போது ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்கீங்க. ஒரு சேஃபான ஒரு பிளேஸ், சேஃபான ஒரு விஷயத்துக்குள்ளே இருக்கீங்க. அதிலிருந்து நீங்கள் வெளியே வரணும். பட் ஆனால் வரமாட்டேங்கிறீங்க. வாய்? பிகாஸ் பாஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து காமிக்குது. பாஸ்டில் வந்து நீங்கள் வந்து
ரொம்ப வந்து ஒரு அவுட் ஸ்போக்கனாக இருந்திருப்பீங்க. அதாவது ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்திருக்க மாட்டீங்க. நிறைய ரிஸ்க் எல்லாம் எடுத்திருப்பீங்க. அது அது வந்து உங்களுக்கு நிறைய ஒரு பாதிப்புகள் கொடுத்துருக்கும். நிறைய நெகட்டிவிட்டி வந்ததே அதனால தான். ஸோ அதனால இப்போ நீங்கள் சேஃபாக இருக்கீங்களா? சேஃப் கேம் சொல்லுவேன். ஐ மீன் ஒரு ஒரு ப்ரொடெக்ஷனுக்குள்ளரே இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ரிஸ்க் எடுக்க விரும்பலை. பாஸ்டோட அந்த தாட்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்சஸ் வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. ஓகே, டெவில் கார்டு. சம்ஒன், யாரோ ஒருத்தவங்க அவங்களோட மெமரிஸ் உங்களோட எனர்ஜி போகிறதுக்கு, எனர்ஜி லீக் அண்ட் ஷேர் ஆகிறதுக்கு காரணமாக இருக்காங்க. வெரி க்ளோஸ் அந்த பர்சன். அண்ட் அந்த க்ளோஸ் அப்படின்னா வந்து உங்களோட மனசுலையுமே அந்த பர்சன் ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கலாம். அவங்கள வந்து உங்களால் ஒரு வெறுக்கணும்னு நினச்சா கூட ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே திருப்பி முடியல உங்களால். ஸ்டில் அவங்க மேலே அந்த ஒரு லவ் கேரிங்கிறது இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் அவங்கள பற்றி நினச்சா கூட உங்களுக்கு அந்த நெகட்டிவிட்டி வந்துடுது. ஸோ நீங்கள் வந்து அவங்கள பற்றி நினச்சா நீங்கள் ஏதாவது உங்களுக்குள்ளார ஒரு ஃபீலிங் வரும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா பி கேர்ஃபுல். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷனுங்கிறது தேவை உங்களுக்கு. உங்கள் எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. ஓகே, பவுண்டரிஸ் வெரி மச் நீடட். உங்களோட ஃபினான்ஷியல், ஐ மீன் அதோட கெரியர், உங்கள் ஸ்டடீஸ், இதில் வந்துட்டு ஒரு குட் நியூஸ் வரும். அண்ட் அதில் இருந்த பிளாக்கேஜஸ் ரிலீஸ் ஆகும். பட் இது வந்து எப்படின்னா பைல் நம்பர் 3க்கு பிளாக்கேஜஸ், ஆல்ரெடி இருக்கிற பிளாக்கேஜஸ் ரிலீஸ் ஆகுது. பட் ஆனால் வந்து நியூவான ஒரு growth அது வரத்துக்கு டிலே ஆகும். பிகாஸ் some strong negative energy. See, you can see this. It is a time to release negativity. இந்த கார்டை பார்க்குறப்பவே அதோட எனர்ஜி எவ்வளோ இருக்கு. ரைட், ஏதோ ஒரு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்களோட எனர்ஜி அதிகமாக எடுத்துக்குதுன்னு சொன்னேன். மேபி இதுவாக கூட இருக்கலாம். ஸோ அதனால வந்துட்டு இந்த டைமில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஓவர் திங்கிங் வந்துச்சுன்னா ஸ்டாப் தட். ஓகே, அந்த ஓவர் திங்கிங் வந்துட்டு நீங்கள் என்டர்டெயின் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ அண்ட் ஆல்சோ உங்களோட நெக்ஸ்ட் பிளான், நெக்ஸ்ட் கோல்ஸ் இதெல்லாம் சீக்கிரட்டாக வைங்க, வெளியே ரிவீல் பண்ண வேண்டாம். அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு பீப்புள் ஒரு ஈவில் ஐ, ஒரு ஜெலசி வச்சுருக்காங்க. அவங்க யாருங்கிறதுமே உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதனால யூனிவர்ஸ் உங்களுக்கு காமிப்பாங்க. அந்த பர்சன் கிட்ட இருந்து ரொம்ப தள்ளியே இருங்க நீங்கள். ஓகே, சரி, பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் கண்டிப்பாக வந்து நடக்குது. பட் அந்த ஒரு சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்கணும், உங்கள் லைஃப்க்கு ஒரு க்ரோத்துக்கு ஒரு ஃபேவராக இருக்கணும்னா நீங்கள் இந்த ஒரு நெகட்டிவிட்டியை வந்து ஸ்ட்ராங்காக ரிலீஸ் பண்ணியே ஆகணும். ஓகே, ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கோங்க. அண்ட் கேர்ஃபுல், உங்கள் தாட்ஸ், உங்கள் எனர்ஜி இது மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும். இந்த ஒரு நியூ மூன்ல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டைம் இருக்கும். ஓகே, சரி, இது எல்லா இஷ்யூஸுமே வந்து உங்களோட பாஸ்ட்ல இருந்து வர்றது தான். இனி புதுசாக வந்து ஒன்றும் கிரியேட் ஆகாது. பட் உங்களோட இந்த பாஸ்ட்ல நீங்கள் ஒரு எண்டு கொடுக்காம இருக்கீங்க பார்த்தீங்களா, அதோட எஃபெக்ட் தான் அதெல்லாமே. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. ஸோ ஐ திங்க் 3 பைலுமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு வந்துட்டு பர்சனல் ரீடிங் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது மாதிரி நிறைய கான்டென்ட் எடுத்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோட ஓல்டு வீடியோஸை ரெஃபர் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ் எல்லாமே டைம்லெஸ் ரீடிங். ஸோ நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னாலுமே அது ரெசனேட் ஆகும். ஸோ தேங்க்யூ.